சின்ன பொண்ணு என்ன விஷயம் மேல வர சொன்ன? எதுவாக இருந்தாலும் வீட்லயே பேசிருக்கலாமே. வீட்டில் எதையும் ஃப்ரீயாக பேச முடியாது, அதுக்கு தான் மேலே வர சொன்னேன். சரி சொல்லு சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. இப்ப என்ன அதுக்கு? நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போனீங்கன்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. சின்ன பொண்ணு, எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லு, நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். குழந்தை இல்லாதனால முதல்ல என்ன மட்டும் பேசுனாங்க, இப்போ உங்களையும் சேர்த்து பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சின்ன பொண்ணு, பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. நம்ம தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம்ல, நல்ல ரிசல்ட் தானே வந்துகிட்டு இருக்கு. இதுங்காட்டி ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இல்லைங்க, என்ன பேசினப்போ கூட எனக்கு பரவாயில்ல. ஏன்னா எனக்கு நீர் கட்டி உண்மையாலுமே பிரச்சனை இருந்துச்சு. அதனால் நானும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ உங்களையும் சேர்த்து வச்சு பேசும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு சின்ன பொண்ணு? இல்லைங்க, இது சரி பண்ண முடியும்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணுங்க. இவ்வளோ நாளாக எனக்காக இருந்தீங்க. இனிமேலும் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக பிரிஞ்சிடலாங்க. சின்ன பொண்ணு, பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. இல்லைங்க, நான் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்களுக்கான செகண்ட் லைஃப் அமைச்சுக்குங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேங்க. சின்ன பொண்ணு, இதை பற்றி நம்ம பேச வேணாம். நம்ம இப்பவும் போல இருப்போம். வா கீழே போகலாம். ஏங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். எனக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாங்க. நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் என்னோட முடிவு. இதை தான் உங்கள் அம்மாவும் எதிர்பார்க்குறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நான் ஒதுங்கிக்கிறேங்க. சரி சின்ன பொண்ணு, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் உனக்கு எப்போ அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும், உண்மையாக சொல்லணும். ஓகேவா? கேளுங்க, சொல்கிறேன். உன்னோட சைடு பிரச்சனை இல்லாமல் எனக்கு ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம் வந்திருந்தா நீ இப்படி தான் விட்டுட்டு போவியா? ஏங்க, உங்களுக்கே தெரியும் உங்களை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு. நான் எப்படிங்க விட்டுட்டு போவேன்? அப்போ எனக்கு உன்னை பிடிக்காதா? என் மனசு கஷ்டப்படாதா? நீ இல்லாமல் என்னால் வாழ முடியுமா? இப்படிலாம் எதையுமே யோசிக்காமல் பிரிஞ்சனாலும் ஈஸியாக கேட்குற. நான் அப்பப்போ கோவப்படுவேன் கொஞ்சம். ஆனால் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியுமா? இங்கே பாரு சின்ன பொண்ணு, இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ, உனக்கு நான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் நாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். நல்ல மாதிரியாக போயிட்டு நமக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், நம்ம வாழ்வோம். அப்படியே இல்லைனாலும் நம்ம ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வாழ்த்துக்கலாம். அதை விட்டு மற்றவங்க பேசுகிறாங்கன்றதுக்காண்டி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. புரியுதா? நான் உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் நீ பிரியறதை பற்றி யோசிக்கணும். இதோட இதை முடிச்சுக்கோ. வா கீழே போகலாம். என்னங்க, இருந்தாலும் எனக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. முதல்ல கண்ணை தொடை. வா கீழே போகலாம். ஹாப்பியா வா. புரியுதா? எப்பவும் ஹாப்பியா இரு. அப்பதான் எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கும். புரியுதா? சரிங்க. என்கிட்ட சொன்ன மாதிரிலாம் எங்க வீட்டு ஆளுங்கிட்டலாம் பேசக்கூடாது. புரியுதா? ஏன்னா இதான் சமையல் எனக்கே தெரியாம பிரிச்சு விட்டுருவாங்க. புரியுதா? வா போலாம்.